ஸோ நம்ம யூனிட் 2ல ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 3D லைன்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் லைன்ஸ் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி 3D வியூ டு 2D வியூல எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்துருப்போம். யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் பார்த்துருப்போம். தென் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். இப்போ இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃப் சாலிட். சேம் சாலிட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட்ல வந்து சர்டன் ஆங்கிள் கட் பண்றோம். ஸோ எதர் ஒன் பிளேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராகவும் இன்னொரு பிளேனுக்கு இன்க்ளைண்டாகவும் கட் பண்ணுவோம். ஸோ அந்த கட் பண்ற ஷேப்பை வந்து வியூ பண்ணி என்ன ஷேப்ல வந்து வருதுன்னு வந்து வியூ பண்ணி பார்க்கறதா வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இமேஜ் கிளியரா தெரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃப் சாலிட். அதில் பார்த்தீங்கன்னா சாலிட் இஸ் கட் பை அ இமேஜினரி பிளேன் அண்ட் த போர்ஷன் ஆஃப் த சாலிட் இன் பிட்வீன் த இமேஜினரி பிளேன் அண்ட் அப்சர்வர் இஸ் அசியூம் டு பி ரிமூவ். ஸோ அது பார்த்தீங்கன்னா கட் பண்ண போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு என்ன இமேஜ் கிரியேட் ஆயிருக்கோ ஸோ அந்த இமேஜ் தான் வந்து வியூ பண்ணி பார்க்க போறோம். ஸோ இமேஜினரி பிளேன் which is used to cut the solid is called sectional plane. So நம்ம plane கட் பண்றது பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து sectional plane சொல்லுவோம் or cutting plane சொல்லுவோம். Then the surface of the object seen while cutting by the sectional plane is called section. So அந்த செக்ஷனை வியூ பண்ணி பார்க்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனல் வியூன்னு சொல்லுவோம். So for example, இது என்ன இமேஜ் உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருக்குது? பிரமிட் சார். சோ என்ன பிரமிட்? ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் பிரமிட்? ரெக்டாங்கிள் பிரமிட். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் ஒரு பிளேன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா? சோ அந்த பிளேன் பாத்தீங்கன்னா HP பிளேனுக்கு பேரலா இருக்கும். VP பிளேனுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பர்பெண்டிகுலர் கட் பண்ணிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து சர்டன் ஹைட்ல கட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இதோட டைமென்ஷன் வந்து சேஞ்ச் இருக்கும். பாட்டத்துக்கும் இங்க கட் பண்ண போர்ஷனுக்கோட ரெக்டாங்கிள் ஷேப் வேரியேஷன் இருக்கும்ல. ஸோ இந்த போர்ஷன் தான் நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து ஒன் பிளேனுக்கு வந்து பேரலல், இன்னொரு பிளேனுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கு. நம்ம 60 மார்க் சம்ல வந்து ஒன் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர், ஒன் பிளேனுக்கு இன்க்ளைன் பார்க்க போறோம். ஸோ இந்த டாப் போர்ஷன் வந்து கன்சிடர் ஆஸ் ரிமூவ்டு பார்ட். ஸோ உங்களுக்கு ஃபைனல் பார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கட் பண்ணதுக்கு அப்புறம். இப்போ 2D இமேஜா ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கீழே ஸ்கொயர் ட்ரா பண்ணிருப்பீங்க, மேலே ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிருப்பீங்க. சரி, கீழே ரெக்டாங்கிள், மேலே ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிருப்பீங்க. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆக்சிஸ்ல வந்து பெர்பெண்டிகுலரா வந்து VP பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் கட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரெத் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கும். அதான் வந்து கீழே வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து கீழே இருக்கும். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் பார்ட்னு சொல்லுவோம். மேலே வந்து ரிமூவ்டு போர்ஷன், இந்த லைன் டிரா பண்ணதை வந்து செக்ஷனல் பிளேன் சொல்லுவாங்க. இது ரிமைனிங் பார்ட் தான் வந்து நம்மளுக்கு டார்க்கா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து லைட்டா டிரா பண்ணிட்டு எந்த இடத்துக்கு பிளேன் கட்டாதோ அதோட டாப் மோஸ்ட் பார்ட் வந்து லைட்டா டிரா பண்ணிட்டு கீழே இருக்க பாட்டம் மட்டும்தான் வந்து டார்க்கா டிரா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கட் பண்ண போர்ஷனை வந்து சம் லைன்ஸ், அதாவது 45 டிகிரி இன்க்ளைன் ஹேச்சிங் லைன் மாதிரி கண்டினியூஸ் லைன் ட்ரா பண்ணுவோம் வித்தின் இந்த பாக்ஸ்க்குள்ள.
அந்த ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு கேப் பார்த்தீங்கன்னா 2 to 3 mm இருக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு வந்து ஸ்கேல வந்து ஒரு 45 டிகிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு ஈவனாக வந்து லைன் ஸ்பேசிங் இருக்க மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்குள்ள நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கட்டிங் பிளேன் வந்து எந்தெந்த 6 டைப்ஸ்ல வந்து கட் ஆயிருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளேன் இஸ் பேரலல் டு விபி சரி ஹெச்பி, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ பார்த்தது. பிளேன் இஸ் பேரலல் டு விபி, தென் ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் axillary inclined plane, axillary vertical plane, profile plane and oblique plane. ஸோ இந்த ஆர்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிட்ல வந்து இந்த யூனிட்ல கவர் ஆகும் ஆக்சிலரி இன்க்ளைன் பிளேன் மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ மீதி இருக்குல ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் ட்ரா பண்ண போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே கட் பண்ணியிருப்பாங்க, ரைட் சைடில் வந்து கீழே கட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்ல போறேன். ஸோ இதை வந்து கன்சிடர் ஆஸ் அ சிலிண்டர். ஸோ சிலிண்டர் வந்து ரெஸ்டிங் ஆன் ஹெச்பியில் இருக்கு, அதனால சர்க்கிள் வந்து ஹெச்பியில் ட்ரா பண்ணியிருப்போம், மேலே வந்து இந்த ரெக்டாங்கிள் பார்ட் ட்ரா பண்ணியிருப்போம். தென் ஸோ இந்த கட்டிங் பிளேன் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் இன்க்ளைன் டு ஹெச்பி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ளைன்ட் ஆங்கிள் வந்து ஃப்ரண்ட் வியூல தெரியும், அதெல்லாம் மேலே இருக்க போர்ஷன்ல கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு இருக்க பார்ட்டை தான் வியூ பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி பார்த்துருப்பாங்க. இதை வந்து ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். ஸோ இந்த இடத்துக்கு என்ன எக்ஸாக்ட் ஷேப் வந்து வியூ பண்ணி பார்க்க தான் வந்து செக்ஷன் ஆஃப் சாரி. இது ஒன் ஆஃப் த கேஸ். இது பார்த்தீங்கன்னா சேம் டைமென்ஷனோட நம்ம சிலிண்டர் அதே இது ட்ரா பண்ணிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் இன்க்ளைன் டு விபி. ஸோ அந்த ஆங்கிள் இன்க்ளைன் டு விபி வந்து டாப் வியூல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை அவனோட கட் பண்ண பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ்ல வந்து லைட்டா கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட் கட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர்ல ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்ட் தான் வந்து எக்ஸாக்ட் ட்ரூ ஷேப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எலிப்ஸ் ஷேப்ல ஒரு 90% எலிப்ஸா இருக்கும். ஒரு இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்க மாதிரி இருக்கும் இன்க்ளைன் டு ஹெச்பில. விபில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ற இடத்துக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சிலிண்டர் ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. ஸோ பேஸுக்கு சம் இன்க்ளைண்டோட கட் பண்ணீங்கன்னா பேஸுக்கு வந்து கத்தி வந்து இன்க்ளைண்டோட கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் கிடைக்கும். ஸோ பேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா உங்களுக்கு வந்து சம் ஆங்கிள் வச்சு கட் பண்ணியிருந்தீங்கன்னா நைஃப் வச்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நைஃப் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க கட்டிங் பிளேனுக்கு வந்து. ஸோ இது வரைக்கும் அடுத்த வரைக்கும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? Anybody have any doubt? Okay, fine. Straight up problem போயிடலாம். So questionல பாத்தீங்கன்னா hexagonal prism of base side 30 mm and axis length 65 mm. So hexagonal prism ஓடது பாத்தீங்கன்னா 30 mm சைடு கொடுத்துட்டாங்க. லென்த் பாத்தீங்கன்னா ஸோ ஹைட் பாத்தீங்கன்னா 65 mm, ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ஸோ இந்த செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்டிங் ஆன் ஹெச்பில தான் இருக்கும் வித் 2 of its rectangular face. ஸோ ஒவ்வொரு எட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 2 of its rectangular face parallel to VP இருக்கும். It is cut by a plane perpendicular to VP and inclined 30 degree to HP. ஸோ ஆங்கிளோட இன்க்ளைன் கொடுத்துருக்காங்க 30 degree இன்க்ளைண்டா இருக்கும். தென் இன்னொரு பாயிண்ட் இதுல எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ல வந்து
அந்த 30° லைன் வந்து கட் ஆயிருக்குன்னு வந்து பார்க்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா the cutting plane meets the axis at 30 mm from the top. ஸோ ப்ரிசமோட டாப் போர்ஷன்ல இருந்து 30 mm இந்த ஆக்சிஸ் லைன் இருக்கும். ஸோ இந்த ப்ரிசமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆக்சிஸ் லைன் இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஸ் லைன்ல இருந்து மேல டாப் பார்ட்ல இருந்து 30 mm கீழே ஒரு டாட் வச்சுக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் வந்து 30° லைன் டிரா பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்கு கட் பண்ணும்போது என்ன வியூ கிரியேட் ஆகுதோ அதுதான் நம்ம வியூ பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் எங்க இருக்குன்னு பாத்துக்கணும். ரெஸ்டிங் அண்ட் ஹெச்பின்னு கொடுத்துட்டாங்க. தென் வித் டூ ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் parallel to VP-னா ஹெக்ஸாகன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரா பண்ணணும். டூ ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்கும். இந்த டூ ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் parallel to VP-ஆ இருந்தா இந்த மாதிரி டிரா பண்ணணும். இதுவே பெர்பெண்டிகுலர்னா இதோட கார்னர் பாயிண்ட் வந்து மேல இருக்கிற மாதிரி டிரா பண்ணணும். ஓகேவா? டூ ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் பெர்பெண்டிகுலர் டு VP-னா இந்த கார்னர் ரெண்டு பாயிண்ட் வந்து மேல இருக்க மாதிரி வச்சு டிரா பண்ற மாதிரி இருக்கணும். இது வந்து பேரலல் சொல்லிட்டு இந்த மாதிரி பொசிஷன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வந்து டிரா பண்ணி வச்சிட்டேன் ஹெக்ஸாகன். பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துலாம். ஸோ டாப் பார்ட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், பாட்டம் வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். தென் இன்னொன்று என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த இந்த ஹெக்ஸாகனோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ ஆப்போசிட் கார்னர் எண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, A to D. தென் இந்த பேரலல் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட சைட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சைடு வந்து 30 mm. இதோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுல இருந்து ஆப்போசிட் ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணீங்கன்னா ஆப்போசிட்டோட மிட் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட், பென்டகனோட சென்டர் பாயிண்ட். ஜஸ்ட் இது ஓன் கன்சிடர் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட். இப்போ மேல ரெக்டாங்கிள் பாக்ஸ் டிரா பண்ணிடலாம் பிரிசமோடது. ஸோ டில இருந்து ஒரு லைன், F and B பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், C and E ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதோட கேப் ஒரு 10 to 15 mm கேப் வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் கீழே பாயிண்ட்ஸ் எழுத முடியும். பேஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஸோ கீழே என்ன பிராக்கெட்ல இருக்கணும் அதுதான் இங்க வந்து பாட்டம்ல இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இது பார்த்தீங்கன்னா
2 டேஷ் வந்து விசிபிள் பாயிண்ட் 6 and 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடன் லைனா வந்துடும். 2 டேஷ் கமா பிராக்கெட்ல வந்து 6 டேஷ் வந்து ஹிடன்ல. அதே மாதிரி 3 டேஷ் கமா 5 டேஷ் பிராக்கெட்ல லாஸ்ட் 4 டேஷ். கொஸ்டின்ல ஹைட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 65 mm. ஹைட் 65 mm ட்ரா பண்றோம் பேஸ்ல இருந்து. அதே மாதிரி 4 கார்னர்ஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ மிடில் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் லைனா போட்டுக்கணும், தின் லைன். மிடில் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு டாட், ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு டாட் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அதான் உங்களுக்கு வந்து சென்டர் லைனோட நோட்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லைன் நடுவில் ஒரு டாட் இருக்க மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஒரு லைன் ஒரு டாட். ஸோ வந்து சென்டர் லைனோட நோட்டேஷன். டாப் லைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் ட்ரா பண்ணியாச்சு ஷேப் என்னன்ட்டு. இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ பர்பெண்டிகுலர் டு விபி வந்து ஜஸ்ட் அந்த நைஃபோட பேரல் லைன் மட்டும் தான் தெரியும். ஸோ அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 டிகிரி டு ஹெச்பி. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூல தான் தெரியும். தென் கட்டிங் பிளைன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்ல 30 mm. ஸோ ஆக்சிஸ்ல 30 mm ஃப்ரம் த டாப். ஸோ இதோட டாப் போர்ஷன்ல இருந்து 30 mm. அதுக்கு முன்னாடி நீங்க நோட்டேஷன் எழுதிக்கலாம். E dash B dash comma F dash B dash comma F dash C dash comma E dash D dash. Thank you. So 30 mm center point la irundhu dot mark பண்ணிக்கோங்க. So top face la irundhu 30 mm. எனக்கு இந்த பாயிண்ட் வருது டாப் ஃபேஸ்ல இருந்து 30 mm டிஸ்டன்ஸ்.
தென் இந்த இடத்துக்கு வந்து சின்னதாக ஒரு பேரல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்கிள் பேஸ் பண்ணி 30 டிகிரி லைன் ட்ரா பண்ணுறது. ப்ரொடக்ட் யூஸ் பண்ணி 30 டிகிரி ஆங்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டோட லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஆங்கிள் வந்து இந்த சைட்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் மேலே இருக்க வியூ பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் லெஃப்ட் சைட்லேருந்து 30 டிகிரி எடுத்துக்கிறேன். இப்போ லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் லைன், ஒரு ஸ்மால் லைன் ட்ரா பண்ணிட்டு அப்புறம் ஒரு பிக் லைன், ஒரு ஸ்மால் லைன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும் செக்ஷன் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டாப் போர்ஷன் லைட்டாக வச்சுக்கோங்க, பாட்டம் போர்ஷன் மட்டும் தான் டார்க் பண்ணணும். ஸோ பாட்டம் டார்க் பண்ணிக்கிறேன். சரி, இந்த கீழ் பார்ட் வந்து அப்படியே டார்க் கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ண பாயிண்ட்டுக்கு வந்து நோட்டேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த ஏ பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே லைன் தான் கட் ஆயிருக்கு, அதனால 1 வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல 2 வரும், பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சி பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு லைன் கட் ஆகுது, அது 3, டிக்கு வந்து 4. ஸோ பேக் சைடில் இங்கே ஈக்கு 5, தென் இங்கே 6. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக கட் ஆகுதுன்னா அப்போ அந்த கீழே டோட்டல் ஃபேஸ் வந்து எங்கேயுமே எஜ்ஜில் கட் ஆகல. ஸோ இந்த ஏ டு டி வரைக்கும் கட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் ஃபேஸும் வந்து ஹேச்சிங் லைன் ட்ரா பண்ணணும். ஸ்கேல் ஒரு 45 டிகிரி வச்சுக்கோங்க. ஹேச்சிங் லைன் ட்ரா பண்ணணும்.
எக்ஸாக்ட் 45 இல்ல, ஒரு அப்ராக்சிமேட்டா. ஆனா அந்த லைன்ஸ் வந்து ஈவனா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க கேப்ஸ். தென் அந்த லைன் வந்து ஸ்டார்டிங் எவ்வளோ ஆங்கிள் வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஃபர்தர் ஆங்கிள் வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல வந்து இந்த லைன் மேல வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே அதே ஆங்கிள் இந்த ஆப்ஜெக்ட் வெளியில லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இந்த ஸ்கேல் வந்து இதுக்கும் இப்போ வரைஞ்ச லைன் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் இப்போ செக்ஷன் கட் பண்ண லைன் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கணும், ஆங்கிள் சேஞ்ச் பண்ணாம. இதுக்கு நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா x1 y1 இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி லைன் இந்த லைனுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 4th பாயிண்ட்ல இருந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த லைனுக்கு பேஸாக வச்சுக்கோங்க, செக்ஷன் லைனுக்கு பேஸாக வச்சுட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து ரெஃபரன்ஸ் லைன் மேலே ட்ரா பண்ணுங்க, நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலி 4 லைன்ஸ் மேலே இருக்க மாதிரி வரணும். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? Anybody having doubt? No, sir. நெக்ஸ்ட் காம்பஸ் எடுத்துக்கோங்க. இப்போ காம்பஸ் எடுத்துட்டு ஆக்சிஸ் லைன் வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் லைன்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ் நோட் பண்றோம். ஆக்சிஸ்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ்,
ஸோ ஆக்சிஸ் லைன்ல ஏ டிஸ்டன்ஸ் நோட் பண்ணதுக்கப்புறம் இந்த 1 பாயிண்ட்ல தான் ஏ பாயிண்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த ஆக்சிஸ் லைன் நியூ ஆக்சிஸ் லைன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதில் காம்பஸ் வச்சுக்கோங்க. அந்த லைன்ல இப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஆர்க் கட் பண்ணணும். ஸோ இந்த லைன்ல தான் இந்த டிஸ்டன்ஸ் நோட் பண்ணியிருந்தேன், அதனால ஆர்க் இந்த லைன்ல தான் கட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸும் இந்த ஆக்சிஸ்ல இருந்து செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி பாயிண்ட். ஸோ 2 to பி டிஸ்டன்ஸ். ஸோ பி எடுத்துட்டீங்கன்னா பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால பி எடுத்துக்கணும் சி லைன்லேயும் கட் பண்ணிக்கலாம். அதாவது செகண்ட் பாயிண்ட்லையும் தேர்ட் பாயிண்ட்லையும் இதை கட் பண்ணிக்கலாம். அதே டிஸ்டன்ஸ் தான் சிக்கு இருக்கும். தேர்ட் லைன்ல வச்சு சி லைனுக்கு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ அண்ட் டி சேம் டிஸ்டன்ஸ்ங்காட்டி நான் ஃபர்ஸ்ட் லைனோட டிஸ்டன்ஸ் அதே டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். அதே தான் லாஸ்ட் பாயிண்ட்லையும் ஏ டு டி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ், அதனால இங்கே கட் பண்ணிடலாம். ஸோ ரிமைண்டிங் இ அண்ட் எஃப் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் டு இ டிஸ்டன்ஸ். ஸோ மிடில் இருக்க ரெண்டு லைன்லையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ டி பாயிண்ட் இந்த லைன்ல தான் இருக்கு. ஆர் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி எஃப் பாயிண்ட் செகண்ட் லைன்ல தான் இருக்கு, இதுல ஆர் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது ஏ. ஸோ A1 நோட் பண்ணிக்கோங்க, சஃபிக்ஸ்ல போட்டுக்கோங்க A1. இது B1, இது C1, இது D1, E1, லாஸ்ட் F1. இப்போ லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். A to B, B to C, ஸோ இதுக்குள்ள அதே மாதிரி ஹேட்சிங் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் சம். 16 மார்க். இந்த சம்ல யாருக்கா டவுட் இருக்கா? இதுக்கு நடத்தின வரைக்கும்
ஸோ இந்த சம் ட்ரை பண்ணுங்க. இதுலேயே வந்து இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுக்க பதிலாக பண்டகன் மாத்திக்கிறேன். Same length, same dimensional, resting with HP, one of its rectangular face. One of the rectangular face. Okay. Example வந்து ரெண்டு ரெக்டாங்குலர் ஃபேஸ் பேரலலா சொல்லிருக்கேன். இதுல வந்து ஒன் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபேஸ் பேரலல் டு விபி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் லைன் ட்ரா பண்ணிட்டு இப்படி வந்து இப்படி வருமா இருக்கும் உங்களுக்கு பென்டகன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு சம் வந்து நீங்க ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ லிங்க் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்றேன். அட்டெண்டன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி வச்சோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் அட்டெண்டன்ஸ்